ஆசீர்வாதம் என்றாலே அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. இந்த உன்னதங்களிலே என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஹெவன்லி ரெலம்ஸ், இந்த ரெலம்ஸ் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய சாம்ராஜ்யத்திற்குள்ளே எதெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன். ஆசீர்வாதம்னா ஒன்றுதான். நீங்க ரெண்டா பிரிக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். குடும்பம் ஆவிக்குரியது, உறவுகள் ஆவிக்குரியது, பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள், நம்முடைய வேலை ஆவிக்குரியது. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகள். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணார்னு சொன்னா நம்மை எப்பொழுதும் அவருடைய சித்தத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தில் நடக்கும்போது உங்களுக்குள்ளே எல்லாமே வேலை செய்யும். ஞானம் வேலை செய்யும், கையாளுகிற திறன் வேலை செய்யும், அறிவு வேலை செய்யும், பொருளாதாரங்களும் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ஞானம் என்பது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வு. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது பெருக்கம் உண்டாகும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் செழிப்படையும், கனிகள் வரும், ப்ரொடக்ஷன் வரும், உற்பத்தி திறன் அதிகரிக்கும். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் தனித்தனியா கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. கிறிஸ்துவுக்குள் ஃபுல் பேக்கேஜை வச்சுட்டாரு. உங்களுக்கு தேவையானதை கிறிஸ்துவுக்குள்ள போய் நீங்க எடுத்துக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆளுகையும் இருக்கு. அவரோட வாழ வாழ எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க வாழ்க்கையில வரும்.